40 ஆயிருச்சு. இன்னும் நம்ம வீடு வலிக்கையில் நம்ம இப்போ என்னத்துக்குன்னா நம்ம வீட்டில் வந்து சாணி போட்டு தான் வலிப்போம். சாணி இல்லாத பார்த்திங்கன்னா வைக்கப்போர் போட்டோன்னா பச்சை கலர் இது கருப்பு கலரில் வரும். இப்போ பார்த்திங்களா பச்சை கலரில் புல் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம சாணி எடுத்துட்டோம். மாடு பாய் பார்த்தீங்களா, மாட்டுலேருந்து சாணி எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். நம்ம தண்டு வைக்கலாம் கையில் பட்டுறாமடா. அப்புறம் என்னதான் கிளம்பி வீடு வலிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். வீட்டில் சாமானத்தெல்லாம் இன்றைக்கி வெளியில் எடுத்து வச்சு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு வேலை நடக்குதுங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கமெண்ட் இல்லை. என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்லாம்? ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. கால் பண்ண முடியாது தான். சரிங்க என்ன ஆச்சு இல்லை அப்படின்னு கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த சாணி பார்த்தீங்களா, இன்னும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, கலரே வித்தியாசமாக இருக்குது. சாணினாலே சாணினாலே கொஞ்சம் இதாட்டு தான் இருக்கும் பார்த்துருங்க. நம்ம குமரேசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமரேசன் வந்து மருந்து மிளகாச்சேரி மாயிரம் கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரிப்பா போன பத்தியாடா தம்பி ஒரு செல்ல வீடியோ எடுத்து செல்ல உடச்சி போடுன்னு சொல்லிட்டா பார்த்துருங்க. நம்ம சாணி எடுத்துகிட்டு இப்போ எங்கே வரோம்னா நம்ம வீட்டுக்கு வரோம். சரிங்களா, இப்படி வலிச்சு விட்டுறலாம் ஜாலியாக. வந்துருச்சு அவ்வளோதானே. ஏக்கா எல்லாம் வாரேன், நான் வாரேன். அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நம்ம வீடு வலிக்கணும். இன்னும் கிரைண்டரில் மாவு அரைஞ்சிட்டு இருக்கு. கிரைண்டர் நேற்றே ரெடி பண்ணிட்டு வந்து பாருங்க வாசல் கரை கட்டி வலிக்க போகிறோம். வாங்க மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊறிட்டு இருக்குது.